சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். முதுநிலை இளநிலை மருத்துவ மாணவர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று பயிற்சி கால உதவித்தொகையை உயர்த்தி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த தினத்தை ஒட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் நடிகர் விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் வெளியானதை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். இனி விரிவான செய்திகள். முதுநிலை இளநிலை மருத்துவ மாணவர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று பயிற்சி கால உதவித்தொகையை உயர்த்தி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MD, MS, MBBS பயிலும் மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு திட்டங்களின் ஒரு பகுதியாக மருத்துவமனையில் பயிற்சி அல்லது இன்டர்ன்ஷிப் செய்கின்றனர். இதற்காக தேசிய மருத்துவ கவுன்சில் விதிமுறையின்படி அவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும். ஆனால் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பயிற்சி மருத்துவர்களுக்கு சரிவர வழங்கவில்லை. அதே நேரத்தில் பயிற்சி மாணவர்களிடம் கடுமையான வேலையை மட்டும் வாங்கிக் கொள்கின்றனர். இதேபோல் பயிற்சி கால உதவித்தொகையையும் சீராக வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு கல்லூரியும் ஒவ்வொரு மாதிரியாக பயிற்சி உதவித்தொகையை அளித்து வந்தன. புதுச்சேரியில் அரசாணை ஏதும் இல்லாததே இதற்கு முக்கிய காரணம். இது தொடர்பாக தேசிய மருத்துவ கவுன்சிலுக்கு புகார் சென்ற நிலையில் சுகாதாரத்துறை அதிரடியாக மருத்துவ மாணவர்களின் பயிற்சி கால உதவித்தொகையை உயர்த்தி ஒரே மாதிரியாக வழங்க உத்தரவிட்டுள்ளது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த தினத்தை ஒட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் புதிய நீதி கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் உட்பட பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த நிர்வாகிகள் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் நடிகர் விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் வெளியானதை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். விஜய் நடித்த தி கோட் திரைப்படம் புதுச்சேரியில் உள்ள ஒட்டுமொத்த திரையரங்குகளில் இன்று வெளியாகியுள்ளது. கோரிமேடு சாலையில் உள்ள முருகா திரையரங்கில் காலை 9 மணிக்கு முதல் காட்சி வெளியானது. 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே வந்த ரசிகர்கள் பெருமளவில் கூடி காத்திருந்து திரையரங்கத்தில் மகிழ்ச்சியோடு சென்றனர். தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியை எடுத்து வந்த ரசிகர்கள் உயர பிடித்து மகிழ்ந்தனர். படத்தின் எழுத்து துவங்கியது முதல் விஜயை காண்பிக்கும் வரை ரசிகர்கள் உற்சாகத்துடன் விசிலடித்து படத்தை வரவேற்றனர். அதிவேகமாக செல்லும் ரயிலில் விஜயகாந்த் முகத்திலிருந்து விஜய் முகம் வரும் வரை ரசிகர்கள் இருக்கையில் உட்காராமல் உற்சாகத்துடன் எழுந்து விசிலடித்து கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். இதேபோல் காமராஜர் சாலையில் உள்ள பாலாஜி திரையரங்கில் காலை 10 மணி காட்சி திரையிடப்பட்டதால் ரசிகர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளியே காத்திருந்து படம் பார்க்க சென்றனர். முன்னதாக இவர்கள் மேளதாளத்துடன் விஜயின் திருவுருவப் படத்தை கொண்டு வந்து தியேட்டர் முன்பு வைத்து நடனமாடி மகிழ்ந்தனர். ஊர்வலத்தில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியை எடுத்து வந்த ரசிகர்கள் உயர்த்தி பிடித்து விஜய் வாழ்க என கோஷமிட்டனர். புதுச்சேரியை அடுத்த புத்துப்பட்டு மஞ்சனீஸ்வரர் ஐயனாரப்பன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி அமைந்துள்ள புத்துப்பட்டில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மஞ்சனீஸ்வரர் ஐயனாரப்பன் கோயில் கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமம், யாகசாலை பூஜை, முதல் கால பூஜைகளுடன் துவங்கி இன்று அதிகாலை 4ஆம் கால பூஜையுடன் தொடங்கி பரிவார யாகசாலையில் கலச புறப்பாடுடன் சரியாக காலை 9:50 மணிக்கு அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து சித்தர் பீடம், நாகக்கன்னி புற்று அம்மன் சன்னதி, குதிரை வீரர்கள் சன்னதி, மலையாளத்தார் சன்னதி ஆகியவைகளை அடுத்து ராஜகோபுரம் மற்றும் விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும்,
மஞ்சனீஸ்வரர் என்றழைக்கப்படும் ஐயனாரப்பன் சன்னதிக்கு சிவாச்சாரியர்களால் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமிகளை வழிபட்டு சென்றனர். நிரந்தர நீதிபதியை நியமிக்க வேண்டும், காலியாக உள்ள ஊழியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் 2 நாள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்காலில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இங்கு நிரந்தர நீதிபதி நியமிக்கப்படாமல் இருந்து வருகிறது. மேலும் நீதிமன்றத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவி வருகிறது. நீதிமன்றத்திற்கு புதுச்சேரியில் இருந்து ஊழியர்கள் நியமிக்கப்பட்டதால் அவர்கள் விடுப்பு எடுத்துச் சென்று விடுவதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. இதேபோல இலவச சட்ட உதவி மையத்திற்கு கட்டிடம் கட்ட கோரியும் இதுவரை அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் காரைக்கால் நீதிமன்றத்தில் இன்றும் நாளையும் 2 நாட்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் நீதிமன்றத்தில் பணியாற்றும் 70க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு பணிக்கு செல்லாமல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் வழக்குகள் தேக்கமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாரத ரத்னா அன்னை தெரேசா நினைவு தினத்தை ஒட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் பாரத ரத்னா அன்னை தெரேசாவின் 27வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் உட்பட கிறிஸ்தவ அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் அன்னை தெரேசா சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மேலாண்மை குழு மற்றும் பெற்றோர்கள் இணைந்து நடத்திய ஆசிரியர் தின விழாவில் நினைவு பரிசு ஆசிரியர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மேலாண்மை குழு மற்றும் பெற்றோர்கள் இணைந்து நடத்திய ஆசிரியர் தின விழாவில் ஆசிரியர்கள் கௌரவப்படுத்தப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நெட்டப்பாக்கம் வட்டம் காவல் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மற்றும் துணை உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி நினைவு பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சிக்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் குமாரி, பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் VS வெங்கடேசன் ஆகியோர் தலைமை தாங்கினர். சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பிரகலாதன், பொறுப்பாளர் டேனியல் அந்தோனிராஜ் லியோதான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் ஆசிரியர் தின விழாவில் ஆசிரியர்களை வாழ்த்தி வாழ்த்துரையை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மேலாண்மை குழு தலைவர்கள் தொகுத்து வழங்கினர். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் வெங்கடேசன் நன்றி உரையாற்றினார். இவ்விழாவில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Hey. Sir, your gift. இன்னொரு கா. ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோக பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து இப்பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, அலுவலக கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி, தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆகியோர்களுக்கும் மேலும் இப்பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இவ்விழாவில் வட்டம் 4 அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமை தாங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி நன்றி உரையாற்றினார்.
இப்பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களை மகிழ்விக்கும் வகையில் கவிதைகள், உரைகள், சிலம்பாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினர். இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், காவல்துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பெத்திசெமினார் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பெத்திசெமினார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் பள்ளியின் முதல்வர் அருட்திரு தேவதாஸ் அடிகளார் அவர்கள் தலைமை தாங்கி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக அருட்திரு ஆரோக்கியதாஸ் அடிகளார் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி ஆசிரியர்களை கௌரவித்தார். இவ்விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. துணை முதல்வர் அருட்திரு சின்னப்பன் அடிகளார் அவர்களுடன் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முன்னதாக இறை வணக்கத்துடன் தொடங்கிய விழா நாட்டுப்பண்ணுடன் இனிதே நிறைவுற்றது. புதுச்சேரியில் முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கு 3ஆம் கட்டமாக 30 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சென்டாக் முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வு நேற்று நடைபெற்றது என்றும், இதில் மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் அரசு இட ஒதுக்கீட்டின் கீழ் 8, மாஹே பல் மருத்துவக் கல்லூரியில் அரசு இட ஒதுக்கீட்டின் கீழ் 7, நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் 6, வெங்கடேஸ்வரா பல் மருத்துவக் கல்லூரியில் அரசு இட ஒதுக்கீட்டின் கீழ் 7, நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் 2 என மொத்தம் 30 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் சொர்ணாநகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மதுரை ஆதீனம் தலைமையில் நடைபெற்ற 1ஆம் ஆண்டு விழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு ஆசி பெற்று பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் சொர்ணாநகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் விக்னேஸ்வர பூஜை, மகாகணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், அஸ்திர ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகுதி செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர், முருகன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான கலசாபிஷேகங்களும் நடைபெற்றது. இவ்விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து மதுரை ஆதீனத்திடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து இவ்வாலயத்தில் பூஜையில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். ஜீவானந்தம் அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சார்பாக ஆசிரியர் தினத்தை ஒட்டி ஆசிரியரை கௌரவிக்கும் வகையில் ஆசிரியர் கையால் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காராமணிக்குப்பம் பகுதியில் ஜீவானந்தம் அரசு பள்ளி உள்ளது. இங்கு 1989, 90களில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஜீவானந்தம் 90 ஸ்டார் என்கின்ற வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி தொடர்ந்து பள்ளி சார்பாக சிறு சிறு உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆசிரியர் தினத்தை கொண்டாடும் வகையில் முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஆசிரியரை கௌரவிக்கும் வகையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை ஜீவானந்தம் 90 ஸ்டார் நண்பர்கள் குழுவினர் செய்திருந்தனர். நாங்கள் 89, 90ல் ஜீவானந்தம் பள்ளியில் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள். நாங்கள் 2021ஆம் ஆண்டிலிருந்து ஜீவானந்தம் 90 ஸ்டார் அப்படின்னு ஒரு நண்பர்கள் குழுவை உருவாக்கி அதை இன்னைய வரைக்கும் சிறந்த முறையில் செயல்படுத்தின்னு வரோம். இது நண்பர்கள் குழு ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் சமூக சேவையோட, சமூக அக்கறையோட எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை வெளியில் சேர்ந்துன்னு வந்துன்னு இருக்கிறோம். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியும் கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து ஆசிரியர் தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இவ்விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் ராமசிவராஜன் தலைமை தாங்கினார்.
நிர்வாகி திருமதி அஞ்சாலாட்சி சிவராஜன் முன்னிலை வகித்தார். பள்ளி முதல்வர் திருமதி சாந்தி வரவேற்று பேசினார். இவ்விழாவிற்கு தேசிய நல்லாசிரியர் தண்டபாணி அவர்களும், புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் ரங்கநாதன், சமூக சேவகர் பரசுராமன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் திருவுருவப் படத்தினை திறந்து வைத்து மலர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்புரையாற்றி ஆசிரியர்களை வாழ்த்தி பேசினர். 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களின் பல்சுவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குழு நடனம், டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பொன்மொழிகள், ஆசிரியர் தின உரைகள் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, பிரெஞ்சு மொழிகளில் நிகழ்த்தப்பட்டன. மேலும் ஆங்கில நாடகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. ஆசிரியர்களுக்கு ஊக்க பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் ஆசிரியர்களுக்கு இடையேயான கேளிக்கை விளையாட்டுகள் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் பெருமக்களும் 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களும் செய்திருந்தனர். ஆங்கில ஆசிரியை கனிமொழி நன்றி கூற ஆசிரியர் திவ்யா தொகுத்து வழங்கினார். நாட்டுப்பண்ணுடன் விழா நிறைவு பெற்றது. மீண்டும் முதன்மைச் செய்திகள். முதுநிலை, இளநிலை மருத்துவ மாணவர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று பயிற்சி கால உதவித்தொகையை உயர்த்தி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த தினத்தை ஒட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் நடிகர் விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் வெளியானதை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.